சென்னையிலே பணிபுரியக்கூடிய எண்ணியல்லம் தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்யக்கூடாது என சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் அறிவித்துள்ளார். 23/1/2025 தேதியிட்ட சுற்றறிக்கையின் மூலம் திடக்கழிவு மேலாண்மை துறையின் கட்டுப்பாட்டிற்கு எண்ணியல்லம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் எண்ணியல்லம் 4992 தொழிலாளர்களை பணியாளர்களை 4, 5, 6, 7 மற்றும் 8 பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் அவ்வப்போது பணி நீக்கம் செய்யப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இனி வரும் காலங்களில் ஆணையர் அவர்களது முன் அனுமதியின்றி மேற்படி செல்ஃப் ஹெல்ப் குரூப் எண்ணியல்லம் பணியாளர்களை பணி நீக்கம் செய்வது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது என அனைத்து வட்டார துணை ஆணையர்கள் மண்டல அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் என ஆணையர் சொல்லியிருக்கிறார். இது இன்றைக்கு 24/1/2024 அன்று கையொப்பமிட்டிருக்கிறார். இடது தொழிற்சங்க மையம் உழைப்புரிமைக்கு ஏடிசி சார்பிலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே 2021 வருடம் தனியாருக்கு செல்லும் எண்ணியல்லம் தொழிலாளர் தனியாருக்கு செல்வார்கள் என்ற பின்னணியிலே சென்னையிலே 15 மண்டலத்திலே 12 மண்டலங்கள் தனியாருக்கு போன பின்னணியிலே இடது தொழிற்சங்க மையம் உழைப்புரிமைக்கும் சார்பிலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு எண் 7வது மண்டலத்துக்கு 82/81/2022 என்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் பாதுகாப்புக்கு உள்ளானார்கள். நேற்றைய தினம் 6வது மண்டலத்துக்கு 5வது மண்டலத்துக்கு 6வது மண்டலத்துக்கு வழக்கு எண் ரிட் மனு எண் 420/2025, 5வது மண்டலத்துக்கு 1856/2025 என்ற இரு வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதிலே மாண்புமிகு நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் இந்த 2 மண்டலத்தில் கூடிய தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டும் ஒப்பந்த மையத்துக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கை உடனடியாக அரசாங்கம் இது தொழிலாளர் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என நேற்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவு நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்திலே ஆணையர்கள் கையொப்பமிட்டு அவர் முன் அனுமதி இல்லாமல் எண்ணியல்லம் தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது என்ற உத்தரவை அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து எண்ணியல்லம் தொழிலாளர் எங்கள் தொழிலாளர்களே இல்லை என்று சொன்ன சென்னை மாநகராட்சி இன்றைக்கு வேறு வழியே இல்லாமல் முன்னனுமதி இல்லாமல் ஆணையர் முன்னனுமதி இல்லாமல் மண்டலம் 4, 5, 6, 7, 8 இந்த மண்டலங்களை சேர்ந்த தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்யக்கூடாது என்று அறிவித்திருப்பது என்பது தொழிலாளருக்கு இடது தொழிற்சங்க ஏடிசியுடைய தொடர் போராட்டத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொழிலாளருடைய ஒற்றுமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இவர்களை சுய உதவி தொழிலாளர்கள் என்று சொல்வது முழுக்க தவறு. இவர் சென்னை மாநகராட்சியினுடைய தொழிலாளர்கள். பணியந்திர வழக்கு என்பது நிச்சயமாக தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடக்கும். இடது தொழிற்சங்க மையம் உழைப்புரிமைக்கு ஏடிசி அதை ஏற்று நடத்தும். முதல் முறையாக ஒரு அங்கீகாரம், வேலை நீக்கம் செய்யக்கூடாது இவர்களை தொழிலாளர்களே இல்லை என்று சொன்ன நிர்வாகம் எப்போது வேண்டுமானாலும் வேலை நீக்கம் செய்வோம் என்று சொன்ன சென்னை மாநகராட்சி, இவர்களை தனியார் மையத்துக்கு தொடர்ந்து அனுப்புவோம் என்று சொன்ன சென்னை மாநகராட்சி இன்றைக்கு வேலை நீக்கம் செய்யக்கூடாது என அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் இது தொழிலாளருடைய ஒற்றுமைக்கும் சங்கத்தினுடைய முயற்சிக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒற்றி. அனைத்து தொழிற்சங்க தோழர்களும் தொடர்ந்து ஒரு ஒற்றுமையோடு செயல்பட்டு இந்த தொழிலாளருடைய பணிநிரந்தரத்துக்காக போராடுவோம். தொழிலாளர்கள் ஒன்றிணைவோம். தொழிலாளருடைய போராட்டம் வெல்லட்டும். அனைவரும் பணிநிரந்தரமாக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகள் எடுப்போம். நன்றி, வணக்கம். தலைப்பு நான் அனுப்பிச்சிட்டேன்.